السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாதுஸ் ஸாலிஹீன் பாடம் 378. இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபுடைய 378ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு அம்ரி உலாஃபில் உமூரி பிர்ஃபகி பிரிஆயாஹிம் ونصيحتهم والشفقة عليهم والنهي عن غشهم والتشديد عليهم وإهمال مصالحهم والغفلة عنهم وعن حوائجهم. இந்த தலைப்பில் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரபீல் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய 378ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸ்களை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸ்களில் முதலாவது ஹதீஸானது தலைவர்களை மதியுங்கள் என்ற தலைப்பில் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பனு இஸ்ராயீலர்களை நபிமார்களே ஆட்சி செய்து வந்தார்கள். நபிமார்களே அவர்களை ஆளுமை செய்து வந்தவர்களாக இருந்தார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு நபி மரணிக்கும் பொழுது அவருக்கு பகரமாக வேறு ஒரு நபியை அல்லாஹ் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கும். அப்போ இதற்கு பின்னதாக ஒவ்வொரு நபியை அல்லாஹ் கொண்டு வந்து அந்த பனு இஸ்ராயீலர்களை ஆட்சி செய்ய வைத்தார். ஆனால் எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள், எந்த ஒரு நபியும் கிடையாது, நானே இறுதி நபியாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு பின்பு சில கலீஃபாக்கள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், எனக்கு பின்னால் சில பிரதிநிதிகள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதிகமாகவே இருப்பார்கள், அதாவது அதிகமான பிரதிநிதிகள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதன் மூலமாக நீங்கள் என்ன ஏவுகிறீர்கள், இதன் மூலமாக நீங்கள் என்ன ஏவுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் மூலமாக நான் உங்களுக்கு ஏவி தரக்கூடியது அவர்களில் அந்த கலீஃபாக்களில் முதலில் பைஅத், அதாவது சத்திய பிரமாணம், உறுதி பிரமாணம் செய்தவருக்கு அதை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொள்ளுங்கள். இரண்டாவது, பின்னர் அவர்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் வழங்குங்கள். அடுத்தபடியாக அவர்களுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுங்கள், அதாவது அவர்களை நீங்கள் நல்லபடியாக மதித்து வாழுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னும் அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய உரிமைகளை அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களிடம் மக்கள் எவ்வாறு அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை அல்லாஹ் அதை பற்றி கேட்கக்கூடியவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கான உரிமைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீஸ் மூலமாக. இது முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக அடக்கி ஆளுவதின் எச்சரிக்கை என்ற தலைப்பில் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களாக இருக்கிறார்கள். அவங்க ஒரு முறை ஒரு நாட்டுக்கு போறாங்க. என்ன நாடு? அது ஈராக் என்று சொல்லப்படக்கூடிய ஈராக் நாடு. அந்த ஈராக் நாட்டுக்கு போய் அந்த ஈராக் நாட்டினுடைய இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவரை போய் சந்திக்கிறார்கள். அவரிடத்துல போய் சொல்றாங்க, மகனே, நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அது என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில்
ஆளக்கூடியவர்களில் மிக கெட்டவர் யார் தெரியுமா? அவர் அடக்கி ஆளக்கூடியவரே. இந்த உலகத்தில் அடக்கி ஆள்பவர்கள் இந்த உலகத்தில் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த உலகத்தில் தீயவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நீயும் அவர்களில் ஆகிவிடாமல் உன்னை நான் எச்சரிக்கின்றேன். நீயும் அவங்கள மாதிரி ஆயிடாதப்பா. மக்களை நல்லபடியாக நீ ஆட்சி செய். அடக்கி ஆழ்ந்து விடாதே. உன்னுடைய ஆளுமையை நீ அடக்கி செய்யாதே. இந்த எச்சரிக்கையை அந்த மன்னரிடத்தில், அந்த கவர்னத்தில், அந்த அவர்கள் கொடுத்தார்கள். இந்த சம்பவத்தை இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். மூன்றாவது ஹதீஸாக பொதுபோக்காக ஆளுபவரின் நிலை என்ற தலைப்பில் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைந்துள்ளது. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் பொதுபோக்காக ஒருத்தவர் தம்முடைய மக்களை நடத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய நிலை எத்தகையதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய காரியங்களில் ஏதாவது ஒரு காரியத்தில் அல்லாஹ் ஒருவரை பொறுப்பாக நியமிக்கின்றார். பொறுப்பாக நியமித்தது மாத்திரம் கிடையாது, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய தேவை, முஸ்லிம்களுடைய கஷ்டம், முஸ்லிம்களுடைய வறுமை ஆகிய நேரங்களில் எல்லாம் அவர் மறைத்துக் கொள்பவராக இருக்கிறார். தன்னை அவர் மறைத்துக் கொள்பவராக இருக்கிறார். அதாவது இது எதுவுமே அவர் ஈடுபடுறது கிடையாது. முஸ்லிம் தேவைன்னு தெரியாது, அவர்கள் என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியாது, அவர்கள் என்ன வறுமை இருக்குன்னு தெரியாது, அதையெல்லாம் விட்டு கண்டுக்காதவராக அவர் ஆகிவிடுவார். அப்படி என்றால் அவருடைய வறுமையினாலே அல்லாஹு தஆலா இவருக்கான வறுமையும், இவருக்கான தேவையும், இவருக்கான கஷ்டம் இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் மறையக்கூடியவனாக ஆகிவிடுவான். அப்ப இவர் எப்படி பொதுபோக்காக ஆளுபவராக இருந்தாரோ அதுபோல அல்லாஹ் இவரை வறுமையினாலில் பொதுபோக்காக கவனிக்காதவனை போல அல்லாஹ் ஆகிவிடக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்போ இதுதான் இன்றைய பாடத்தில் நம்ம பேசக்கூடிய 3 ஹதீஸ்கள். இந்த 3 ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்களை, விளக்கங்களையும் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 4வது ஹதீஸ், இன்னும் 656வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 4வது ஹதீஸாக இருக்கு. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 656வது ஹதீஸாக அமைகிறது. இந்த ஹதீஸாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن أبي هريرة رضي الله عنه, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அவர்கள் சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கானத் பனு இஸ்ராயீல, பனு இஸ்ராயீலர்கள் ஆகியிருந்தார்கள், தசூசுஹுமுல் அன்பியாஉ, நபிமார்கள் ஆகிறவர்கள் அந்த பனு இஸ்ராயீலர்களை ஆளக்கூடியவர்களாக அந்த பனு இஸ்ராயீல் மக்கள் ஆகியிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பனு இஸ்ராயீல் காலத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நபிமார்கள் ஆளக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அது மட்டும் கிடையாது, குல்லமா வளர்த்த நபிகள், அதான் நபிமார்களிலிருந்தும் ஒரு நபி, ஒவ்வொரு நபி அழிந்து விடும் பொழுதெல்லாம் கலஃபஹு நபியும், அந்த நபிக்கு பின்னால் ஒரு நபி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு நபி, அதாவது ஒரு நபி வஃபாத்தாயிட்டான்னு சொன்னா அதற்கு காரணமாக அடுத்த ஒரு நபி அல்லாஹ் ஏற்பாடு செய்து அந்த நபியை அல்லாஹ் கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான. அப்படி சொல்றாங்க. இன்னும் விஷயம் லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரமாட்டார், எந்த ஒரு நபியும் கிடையாது. இன்னும் வஸயகூனு குலஃபாஉ, இன்னும் விரைவில் அந்த குலஃபாக்கள் ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள், கலீஃபாக்கள் அதாவது பிரதிநிதிகள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபயக்துரூன, இன்னும் அவர்கள் அதிகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமான எனக்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டாங்க, ஆனா குலஃபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சியாளர்கள், பிரதிநிதிகள் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபமா தஅமுருனா, எங்களுக்கு நீங்கள் எதை ஏவுகிறீர்கள், என்ன ஏவுகிறீர்கள், இதன் மூலமாக நீங்க என்ன எங்களுக்கு ஏவுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே
قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்ஃபூ பிபைஅத்தில் அவ்வலி ஃபல் அவ்வலி, முதல் உடன்படிக்கைக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதாவது யாருக்கு பையாத் ஒப்புதல் செய்யப்பட்டதோ அதையே முதலில் காப்பாற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அஅதூஹும், அவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள், ஹக்கஹும், அவர்களுடைய உரிமையை நீங்கள் வழங்குங்கள். அப்போ அந்த ஆட்சியாளர்களுக்கான உரிமை என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் முறையாக நீங்கள் கொடுங்கள். அப்போ முறையாக கொடுங்க. அவர்களுக்கான உரிமை என்ன? அந்த ஆட்சியாளர்களை நம்ம மதித்து வாழ வேண்டும், அவர்களுக்கான கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு ஆட்சியாளர் நம்முடைய ஆள வந்துட்டான்னு சொன்னா அவரை நம்ம அவமதிப்பு செய்யக்கூடாது, அவர்களை மதித்து அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கணும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வஸ்அலுல்லாஹ, இன்னும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லது எத்தகையதை உங்களுக்குரியதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப உங்களுக்கான உரிமைகள், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றதோ அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சாஹிபும், இந்த உம்முடைய அந்த ஆட்சியாளர்கள் ஹுலஃபாக்களை பார்த்து போகக்கூடியதார், அந்த ஹுலஃபாக்களிடத்தில் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களிடம் அல்லாஹ் பொறுப்பாக எதை ஒப்படைத்தானோ அதை பற்றி அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப அவர்கள் செய்த அந்த ஆட்சியை எடுத்து அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ உனக்கு மத்தியில உனக்கு கீழாக நான் ஒரு சமுதாயத்தை தந்தனை, அந்த சமுதாயத்தார்களை நீ எவ்வாறு நடத்தினார், அவர்களுக்கான கடமைகளை நீ நிறைவேற்றினாயா, அவர்களுக்கான ஆஜத்துகளை நீ நிறைவேற்றினாயா, அவர்களுக்கான கஷ்ட நஷ்டத்தில் நீ பங்கெடுத்துக் கொண்டாயா, நல்லபடியாக நீ ஆட்சி செய்தாயா என்றெல்லாம் அவர்களை கேட்கக்கூடியவனாக இருப்பான். அதனால் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விட்டுவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை குணப்படுத்தித் தரக்கூடியவர்களாக இருந்தார். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தளித்த ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், இன்னும் 657வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அம்ர் என்பவருடைய மகனான சையதுனா ஆயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அப்போ இவங்க சொல்றாங்க, அவர்கள் அன்னஹு, நிச்சயமாக அந்த ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தகல அலா உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவருடைய மகனான உபைதுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடியவரிடம் அவர்கள் நுழைந்தார்கள், அவர்கள் வந்தார்கள், அவரிடத்துல போய் சென்றார்கள். அப்போ இந்த ஆயித் இப்னு அம்ர் என்பவர்கள் யாருன்னு சொன்னா, இவர்கள் ஒரு மதிப்பிற்குரிய சஹாபியாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவங்க ஒரு நல்ல சிறப்புமிக்க ஒரு சஹாபி. அப்ப இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய ஷரஹ் எல்லாமே தலீல் ஃபாலிஹ் என்ற கிதாபில் வரக்கூடிய ஷரஹை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இவர்கள் ஒரு அருமையான சஹாபி என்பதாக நமக்கு குறிப்பிடுறாங்க. இன்னும் சொல்றாங்க, அல் அம்ரு பில் மஅரூஃப் என்ற அந்த பாடத்துக்கு முன்னால் கூறப்பட்ட சில பாடங்களுக்கு முன்னால் அம்ரு பில் மஅரூஃப் என்ற அந்த பாட பகுதியில் இவர்களை பற்றிய ஒரு சில அறிமுகத்தை நம்ம பேசணும் என்ற விஷயத்தையும் இவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ அவங்க யாரை பார்க்க வராங்க? அந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவர்களை பார்க்க வராங்க. இவர் யாருன்னு சொன்னா, ஈராக் பகுதியினுடைய ஒரு ஆட்சியாளராக இருந்தார், ஈராக் பகுதியுடைய ஒரு கவர்னராக இருந்தார். இன்னும் அது மட்டும் கிடையாது, ஷரஹ்ல சொல்லும் பொழுது இவர் ஒரு மக்களை அடக்கி ஆளுபவராக இருந்தார். அதாவது இவர் கடுமையான ஆட்சிக்காகவும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கொடுமை செய்ததற்காகவே இவர் புகழ் பெற்றவராக இருந்தார். அப்போ முஸ்லிம்களுக்கு கொடுமை செய்வதன் மூலமா ஃபேமஸ் ஆனது. இப்படி ஒரு ஆட்சியாளர் இருக்காருப்பா ஈராக்ல, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஆட்சியாளர் பத்தி பேசுறாங்க. அந்த ஆட்சியாளர் உபைதுல்லாஹ் என்பவர் முஸ்லிம்கள் ரொம்ப கரெக்டா, முஸ்லிம்களுக்கு ரொம்ப கெடுபடி இருக்கக்கூடியவராக இருப்பார், ரொம்ப முஸ்லிம்களை கஷ்டப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அப்படியே புகழ் பெற்றவராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபரத்துல அந்த ஆயிரம் நபர் அதிகமாக வந்த சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி போய் சொல்றாங்க. அப்பொழுது அந்த உபைதுல்லாஹ் என்பவரிடம் அந்த ஆயிரம் நபர் அதிகமாக வந்தவர்கள் சொன்னார்கள், ஐ புனைய, ஓ என் சிறிய மகனே என்று கூறினார்கள். அப்போ இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அப்போ இது ஒரு அன்பு நிரம்பிய ஒரு அழைப்பு என்பதை நமக்கு ஷரஹ்ல சொல்லித்தராங்க. அப்போ என்னுடைய அருமையான பிள்ளையே, என்னுடைய சின்ன மகனே என்று அருமையா அன்போடு கூப்பிடுறாங்க. அன்போடு கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னி நிச்சயமாக நான் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நான் சொல்லியுள்ளேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஷர்ர ரிஆஇ, நிச்சயமாக மேய்ப்பவர்களில் கடுமையானவர், தீயவர், அல் ஹுதமது,
கடுமையான, அதாவது அடக்கி ஆளுபவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி தந்தார்கள். அப்ப ரியான்னா இதற்கு முந்தைய பாடத்தில் நம்ம பார்த்தோம், ரியான்னா மேய்ப்பவர் என்ற அர்த்தம் தான். ஆனா இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆட்சியாளர் என்பதனுடைய அர்த்தத்தில் இது குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய அர்த்தத்திற்கு வரக்கூடியதாகும். அப்போ ஆட்சியாளரில் மிக கடுமையானவராகிறவர், மிக தீயவராகிறவர் அது பிரதமத்து அடக்கி ஆளுபவரே. அப்ப பிரதமத்துன்னு சொன்னா ஷரகில போடுறாங்க, ஒட்டகங்களை கவனிக்கும் பொழுது அந்த ஒட்டகத்தை தள்ளுபவர், ஒட்டகத்தை இடிப்பவராக இருக்கிறார், அந்த ஒட்டகத்தை கடுமையாக அடக்குபவராக இருக்கிறார், அந்த ஒட்டகத்தை கஷ்டப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், முழுமையான முறையில் துன்புறுத்தி அந்த ஒட்டகத்தை நீக்குவராக இருப்பாரா இல்லையா? அப்படி ஒருத்தவர் தான் பிரதமத் என்ற வார்த்தையை சொல்வார்கள். அப்ப இதையும் அந்த மெய்க்குதல் என்பதோடு ஒப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லதாலும் சொல்றாங்க. அப்போ மெய்ப்பவர்களில் ரொம்ப தீயவர் இந்த ஒட்டகத்தை இப்படி கடுமையான முறையில் மெய்ப்பவராக இருக்கிறார். அப்ப மக்களில் ஆட்சியாளர்களில் கடுமையான முறையில் அந்த ஒட்டகத்தை கஷ்டப்படுத்துவது போல மக்களை அடக்கி ஆளுவது, மக்களுக்கு கஷ்டப்படுத்தி மக்களை துன்புறுத்தி ஆளுபவர் தான் மிக ஆட்சியாளரில் ரொம்ப தீயவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன்பா. அதனால ஐயாக்க, எனவே நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை இருக்கிறேன், உன்னை நான் எச்சரிக்கின்றேன். அந்த மிகவும் அந்த கொடுங்கோலான அந்த ஆட்சி மிக்கவர்களில் இருந்தும் நீ ஆகுவதை உன்னிடத்தில் நான் எச்சரிக்கின்றேன். அப்ப அவங்களப்பா நீ ஆயிராதப்பா, அதுபோல கொடுங்கோலான ஒரு ஆட்சியை நிறுத்தக்கூடியவனாக நீ ஆயிராதப்பா என்ற ஒரு நசீஹத்தை, ஒரு அறிவுரையை அந்த ஆயிரம் அமர்வதைகளாக கொண்டவர்கள் அந்த இராக்கினுடைய தலைவரத்தில் சொன்னார்கள். இந்த சம்பவத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்த ஹதீஸாக இருக்கின்றது. இப்ப ஷரஹ்ல ஒரு கூடுதல் விளக்கத்தை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்பது முதலில் முத்தஃபகுன் அலைஹியா இருந்துச்சு, புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்த ஹதீஸாக இருந்துச்சு. ஆனால் உண்மையில் இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மட்டும்தான் ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸை அவர்கள் ரிவாயத் செய்யவில்லை என்பதை நமக்கு ஷரஹ்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஆகையால் இது முத்தஃபகுன் அலைஹி என்று சொல்லப்பட்டது இது ஒரு பிழையாக இருக்கின்றது, இது ஒரு தவறாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த விதத்துல தவறாக இருக்கலாம்? இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், எழுத்து பிழையாக இருக்கலாம், அல்லது இது நகலெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிதாபு ஒன்று சேர்க்கக்கூடிய நேரத்தில் நிகழ்ந்த ஒரு தவறாக இருக்கலாம் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் ரவாஹு முஸ்லிம் மட்டும்தான், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை அறிவிப்பு செய்யவில்லை என்பதை ரொம்ப கருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, 6வது ஹதீஸ், 658வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அபி மரியம் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக. இப்போ அபூ மரியம் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்தின்னு சொன்னா சொல்றாங்க, இது ஒரு தோழமை குழு, இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட தோழமை குழுவிலிருந்து ஒரு பேர் தான் அஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய தோழமை குழு. அந்த குழுவிலிருந்தும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த அபூ மரியம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இவருடைய பெயர் சிலர் சொல்றாங்க அபூ மரியம் அல் வஸ்ஸானி என்பதாக சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்லும் பொழுது அபூ மரியம் அஸ்-சலூலி என்பதாக சொல்றாங்க. அப்ப இப்படி இவருடைய பெயரை மொத்தத்துல நிறைய பல கருத்துக்கள் இருக்கின்றது. அதனால் பொதுவாக நம்ம அபூ மரியம் என்பதாக அவருடைய பெயரை நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போ அந்த நிச்சயமாக அந்த அபூ மரியம் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்களாக இவர்கள் அவர்கள் சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த அபூ மரியம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் சொல்லியுள்ளேன், யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், மன் வல்லாஹு அல்லாஹு ஷைஅன், யாருக்கு மன் வல்லாஹு அல்லாஹு, யாருக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி வழங்கினானோ, பொறுப்பை வழங்கினானோ, யாரை அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆக்கினானோ, ஷைஅன் மின் உமூரில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய காரியங்களிலிருந்தும் ஒரு காரியத்தை யாருக்கு அல்லாஹ் பொறுப்பாக வழங்கினானோ, அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட அந்த நபர்
அவர் மறைத்துக் கொண்டார். தூண ஹாஜத்தின் தன்னுடைய அந்த முஸ்லிம்களுடைய ஹாஜத்தை விட்டும் அந்த ஹாஜத்தை நிறைவேற்றுவதை விட்டும் அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். இன்னும் அந்த முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை விட்டும் அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். இன்னும் அந்த மக்களுடைய முஸ்லிம்களுடைய ஏழ்மையை விட்டும் அவர் தன்னை மறைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் மறைத்துக் கொள்வான். தூன ஹாஜத்திஹி அந்த அந்த ஆட்சியாளர் பார்த்து போகுது. அந்த ஆட்சி கொடுக்கப்பட்ட அந்த நபருடைய தேவையை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ் தன்னை மறைத்துக் கொள்வான். இன்னும் அந்த நபருடைய கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுவான், மறைத்துக் கொள்வான். இன்னும் அவருடைய வறுமையை விட்டும் அல்லாஹ் தன்னை மறைத்துக் கொள்வான் யௌமுல் கியாமத்தி மறுமை நாளில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது என்று சொன்னால் மறைத்தல் என்ற அர்த்தம். இதனுடைய ஷரஹ்ல என்ன போடுறாங்கன்னா, ஒரு அரசன் இருக்கிறான்னு சொன்னா அவனை பார்க்க வரக்கூடிய அந்த மக்களுக்கு அவனை பார்க்க வரக்கூடிய அந்த வழி இருக்குதா இல்லையா, அந்த அரசனை பார்க்கறதே ஒரு கஷ்டமான நிலையை அந்த அரசன் உருவாக்கிடுவான். அதாவது மக்களுடைய தேவைகள் அவன் கண்டுக்காம இருப்பான். மக்கள் ஒரு கோரிக்கையை தன்னிடம் வந்து சொன்னா அதை நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடியாட்களை வைத்து தன்னிடம் இருக்கக்கூடிய சீடர்களை வைத்து அவன் தடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதாவது அரசனை சந்திக்கிறதுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான் என்ற விளக்கத்தை நமக்கு ஷரஹ்ல போடுறாங்க. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பத்தஜம் என்ற அர்த்தத்தில் வரக்கூடியதா என்று ஷரஹ்ல சொல்றாங்க. இந்த ஹதீஸுடைய ஷரஹ் அனைத்துமே தலீல் பாலிஹ் என்ற கிதாபில் வரக்கூடிய விளக்கங்களாக தான். அப்போ இது போன்ற மக்களை சந்திக்காத ஒரு அரசன், மக்களுக்கான தேவைக்கு தெரியும், ஆனா தேவை யாரும் மக்கள் என்று சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களை இந்த அரசன் சந்திக்க முடியாத நிலையை ஒரு அரசன் ஏற்படுகிறார் அப்படின்னு சொன்னா இது போன்ற விஷயத்திற்குதான், இது போன்ற அர்த்தத்திற்குதான் பட்டஜம் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்போ தூண ஆஜத்தையும் அந்த மக்களுடைய ஆஜத் பொதுவான தேவை, அதை இறந்தால் வாழ்க்கை சிரமப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட தேவைகளை கண்டுக்காம ஒருத்தனை மறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அடுத்து மகல்லத் என்று சொன்னால் அதை விட அதிகமான ஒரு அவசியம் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ அந்த ஆஜத்தை விட ரொம்ப கட்டாயமான ஒரு அவசியமாக இருக்கும். அதாவது அதை நிறைவேற்றாவிட்டால் வாழ்க்கையில் இடைவெளி ஒரு புலி ஏற்பட்டுவிடும். அந்த அளவிற்கு ஒரு ஆஜத், அந்த அளவிற்கான ஒரு தேவை, அப்படிப்பட்ட தேவை, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், அதை விட்டும் தன்னை மறைத்துக் கொள்கிறான். இன்னும் பக்குன்னு சொன்னா முழு வறுமை, மிகுந்த அவசரம், முதுகெலும்பு உடையும் அளவுக்கு கடின தேவை, அதுதான் பக்குன்னு சொல்றாங்க ஷரஹ்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பக்குள் ஏற்படும் நிலையில மக்களுக்காக தெரிஞ்சும் அந்த மக்களை கண்டுக்காம ஒருத்தவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இவனுடைய ஆஜத்தையும் பார்க்க மாட்டான், இவனுடைய கஷ்டத்தையும் பார்க்க மாட்டான், இவனுடைய வறுமையும் பார்க்க மாட்டான் வறுமை நாளில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அபூ மரியம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்போ அல்லாஹ் இப்படியே மறுமையில அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்க மாட்டான், அவருக்கு அல்லாஹ் நன்மை அளிக்க மாட்டான், அவர் கேட்ட எந்த உதவியும் அல்லாஹ் தரமாட்டான். அவரை கண்டுக்காதவர்கள் எப்படி இவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இவர் கண்டுக்காதவராக ஆகிட்டாரோ அதுபோல இவரை கண்டுக்காதவனாக அல்லாஹ் ஆகிவிடக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த விஷயத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சொன்ன உடனேயே ஒரு மனிதனை ஆக்கினார்கள் அலா ஹவாயிஜின் நாசி, மக்களுடைய தேவையின் விஷயத்தில் மக்களுடைய தேவைகளுக்காக வேண்டி ஒரு நபரை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்கினார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ மக்களுடைய தேவைகளை தன்னிடம் கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு நபர் ஆக்கினார். அதாவது மக்கள் வருவதற்கான எளிமையான ஒரு வழி ஏற்படுத்தினார்கள். மக்களுக்கான பிரச்சனைகளை நேரடியாக ஆட்சியாளர்களிடம் சேர்வதற்கான ஒரு வழி ஏற்படுத்தினார்கள். நடுவில் தடை இல்லாமல் இப்படி மக்கள் என்னென்ன ஆட்டத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்டு நிறைவேற்றக்கூடிய, அதாவது நபரை நியமிச்சு போப்பா நீ மக்கள்கிட்ட போப்பா, நீ மக்கள்கிட்ட போய் என்னென்ன ஆயத்தை அவங்களுக்கு சொல்லி கொண்டு வாப்பா, யாருக்கு என்னென்ன தேவை இருக்கு அவங்களாம் கூட்டு வந்து சொல்லுப்பா, இவருக்கு என்னென்ன தேவை இருக்கு, இந்த நபருக்கு என்னென்ன தேவை இருக்கு, இப்படி எல்லாம் எல்லா தேவைகளையும் சொல்லுப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதனால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆஜத்தை அந்த தேவைகளை நான் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக நான் ஆக வேண்டும் என்று உறுதி கொண்டெடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபரை நியமித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கான ஒரு நீதத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார். அப்போ இது ஒரு நீதமானுக்கான ஒரு அடையாளமாக இருக்கு.
ஒரு நீதத்தை பேணி வாழக்கூடியவருடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இன்றைய பாடத்துல இந்த 4வது ஹதீஸ், 5வது ஹதீஸ், 6வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கங்களையும் இதனுடைய தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் அது மட்டும் கிடையாது, இந்த 6வது ஹதீஸ் தான் இந்த ரியாது ஸாலிஹீனுடைய இந்த 78வது பாடத்திற்கான இறுதி ஹதீஸாக அமைகின்றது. இந்த ஹதீஸோட இந்த பாடமும் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 79வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் இடம்பெறக்கூடிய ஆயத்துக்கள், அதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகள் என்ற பல செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.